அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் உயர்தரத்திற்கு பின்னரான மாணவர்களுக்கு இருக்கின்ற தெரிவுகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விடயம் உயர்தரத்துக்கு பிறகு மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களில் எவ்வாறு கல்வியை தொடரலாம், அதே போல் தனியார் பல்கலைக்கழகங்களில் எவ்வாறு கல்வியை தொடரலாம், வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் எவ்வாறு கல்வியை தொடரலாம் என்றது. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம் மாணவர்கள் எவ்வாறு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என சொல்லப்படுகிற தொழில்வாண்மை கற்கை நெறிகளை தொடரலாம், அவர்கள் எவ்வாறு வொகேஷனல் ட்ரைனிங்கை பெற்றுக்கொள்ளலாம், வணிகம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் தொடர்பான விடயங்களில் எவ்வாறு மாணவர்கள் ஈடுபடலாம் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் உயர்தர கற்கை நெறிகள் என்று சொல்லி பார்க்கல 5 விதமான பாடநெறிகளை மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. முதலாவது உயிரியல் எனப்படுகின்ற பயாலஜி படிக்கணும், கணிதம் எனப்படுகின்ற மேத்ஸ் தொடர்பாக படிக்கணும், மூன்றாவதாக வணிக கல்வி என சொல்லப்படுகின்ற பிஸ்னஸ் ரிலேட்டடான ஸ்டடீஸ் படிக்கணும், அடுத்தது கலைப்பிரிவு ஆர்ட் ஸ்ட்ரீம், அடுத்தது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்பவியல் தொடர்பான பாடங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பாடங்களை படிக்கணும். உண்மையில் உயர்தரத்தில் மாணவர்கள் சிறந்த சித்திய பறையக்குள்ள இந்த மாணவர்கள் நேரடியாக அரச பல்கலைக்கழகங்களுக்கு உள்நுழையக்கூடியதாக இருக்குது. ஆனால் இலங்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால், ஒட்டுமொத்தமாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் கிட்டத்தட்ட 15 விதமான மாணவர்கள் தான் அரச பல்கலைக்கழகங்களுக்கு சென்று தமது பாட படிப்பை தொடரக்கூடியதாக இருக்குது. மிகுதியாக இருக்கிற கிட்டத்தட்ட 80-85% மாணவர்களுடைய வாழ்க்கை அல்லது எதிர்காலம் ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது அல்லது குழப்பகரமான சூழ்நிலையில் இருக்குது. உண்மையில் இந்த காணொலியினுடைய நோக்கம் அப்படி இருக்கிற அந்த வகையான மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம் அல்லது எதிர்காலம் தொடர்பாக என்ன கற்கை நெறிய தெரிவு செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை வழங்குவதாகத்தான் இருக்கும். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்று சொல்லிச்சோன்னா தனியார் பல்கலைக்கழகங்கள். இலங்கையில் தற்பொழுது பல தனியார் பல்கலைக்கழகங்கள் தமது சேவையை வழங்கி வருகின்றன, பாடநெறியை வழங்கி வருகின்றன. இதில் இந்த தனியார் பல்கலைக்கழகங்களில் கேடியு போன்ற அரசோடு சேர்ந்து இயங்குகிற அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்குகிற பல பல்கலைக்கழகங்கள் காணப்படுகிறது. அதோட தற்பொழுது திறந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் யூனிவர்சிட்டி என அழைக்கப்படுகின்ற திறந்த பல்கலைக்கழகமும் தனது பாடநெறிகளை வழங்கி வருகிறது. இப்படியான தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் பாடநெறிகளை தெரிவு செய்து அந்த குறிப்பிட்ட பாடநெறிகளை கற்று அவர்கள் ஒரு பட்டம் பெற்ற நபர்களாக வர முடியும். அதற்கு பிறகு அரசாங்கத்தால் அவ்வப்போது வேலைக்கான நேர்முக தேர்வுகள் அல்லது அரச வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்கின்ற போது இந்த மாணவர்களும் அதில் பங்கு பெற்றி அவர்கள் அரச வேலையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு தனியார் தொழில்துறையில் அவர்கள் தமது வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் தொழில்வாண்மை கற்கைகள், அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என அழைக்கப்படுகின்ற தொழில்வாண்மை தொடர்பான தேர்ச்சியை அதிகரிப்பதற்காக அல்லது தேர்ச்சியை பெறுவதற்காக வழங்கப்படுகின்ற கற்கை நெறிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் இந்த கற்கை நெறிகள் ஒரு முக்கியமான கற்கை நெறிகளாக இருக்குது. உதாரணமாக சிஐஎம்ஏ என சொல்லப்படுகிற சீமா என அழைக்கப்படுகின்ற கோர்ஸாக இருக்கலாம், ஏசிசிஏ என அழைக்கப்படுகின்ற கணக்கீடு தொடர்பான கோர்ஸாக இருக்கலாம், பல்வேறு பேங்கிங் கோர்சஸ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது, இவ்வகையான பேங்கிங் கோர்சஸாக இருக்கலாம், அல்லது இலங்கை சட்டக்கல்லூரியினுடைய நுழைவு பரீட்சையை செய்து ஒரு சட்டக்கல்லூரி ஊடாக ஒரு சட்டத்திறனியாக வருவதற்கான முயற்சியாக இருக்கலாம். இவைகள் ஒரு தொழில்வாண்மை கற்கைகளை தேர்ச்சிகளை வழங்கி குறிப்பிட்ட துறையில் விற்பனர்களை உருவாக்குவதற்கான கற்கை நெறிகளாக இலங்கையில் இருக்குது. இது தொடர்பாக மாணவர்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் வொகேஷனல் ட்ரைனிங் என அழைக்கப்படுகின்ற தொழில் தொடர்பான தேர்ச்சிகளை நபர்களுக்கு வழங்குகின்ற கற்கை நெறிகள். உண்மையில் இப்படியான வொகேஷனல் ட்ரைனிங் என்று பார்க்கல தற்பொழுது மேசன் ஒர்க்ஸ் தொடர்பான ட்ரைனிங் வழங்கப்படுகிறது, கார்பெண்டர் ஒர்க் தொடர்பான ட்ரைனிங் வழங்கப்படுகிறது, பைப்லைனிங் வயரிங் தொடர்பான ட்ரைனிங்கள் வழங்கப்படுது. ஏனைய சில சந்தர்ப்பங்களில் ஜேசிபி போன்ற கனரக புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்ற இயந்திரங்களை இயக்குவது தொடர்பான ட்ரைனிங்ஸ் வழங்கப்படுகிறது, சாரதி பயிற்சி வழங்கப்படுகிறது. இவ்வாறு பல வகையான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சி நெறிகளை நீங்கள் விடிஏ நைட்டா போன்ற நிறுவனங்கள் ஊடாகவும் இதர பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகள் ஊடாகவும் இவ்வகையான பயிற்சி நெறிகள் வழங்கப்படுகிறது. அந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் ஊடாகவும் இந்த பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வகையான பயிற்சி நெறிகள் உண்மையில் காத்திரம் நிறைந்த பயிற்சி நெறிகளாக இருக்குது. இந்த பயிற்சி நெறிகளில் தேர்ச்சி பெறுகின்ற நபர்கள் அதிக வேதனத்தை அல்லது சம்பளத்தை பெறக்கூடிய நபர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் இந்த பயிற்சி நெறிகளினுடைய முக்கியத்துவம்
பலரால் இன்னமும் விளங்கிக் கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது. இறுதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் ஸ்டார்ட் அப் என சொல்லப்படுகின்ற வணிகங்கள் சார்ந்த வாய்ப்புகள். உண்மையில உயர்தரத்துக்கு பின்னர் பல மாணவர்கள் தாங்கள் இன்னொரு தொழில் தருகின்ற நபருக்கு கீழே வேலை செய்யணும் அல்லது அரசாங்க வேலையை பெற்றுக்கொள்ளணும் என எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையோடு காணப்படுகிறது. ஆனால் வளர்ச்சியடைந்த பல நாடுகளில் கற்கை நெறியை தமது உயர்தர கற்கை நெறியை முடித்ததன் பின்னர் பல மாணவர்கள் தாங்கள் சொந்தமாக தொழில் முயற்சியை உருவாக்குகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையில ஸ்டார்ட் அப் அல்லது புதிதாக தனியாக தொழில் முயற்சியை உருவாக்குகின்ற செயற்பாடுகள் மாணவர்களிடையே குறைந்ததாக காணப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே ஏனைய வேதனங்களை பெறுகின்ற சம்பளங்களை பெறுகின்ற தொழில்களை விட சொந்தமாக வணிகங்களை உருவாக்குகின்ற நபர்கள் தமது வாழ்க்கையில அதிகமாக வெற்றியடைந்த நபர்களாக வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அதிலும் குறிப்பாக இலங்கையில் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இணையம் தொடர்பான சேவைகள், குறிப்பாக வர்த்தகத்தில் அல்லது வியாபாரத்தில் இணையம் தொடர்பான புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற சேவைகள் ஊடாக உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை நாங்கள் வெளிநாடு வரைக்கும் கொண்டே விற்பனை செய்வதற்கான அல்லது வெளிநாட்டு வர்த்தகங்களில் ஈடுபடுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் தற்பொழுது காணப்படுகிறது. ஆக உயர்தரத்தின் பின்னர் மாணவர்கள் தனியே தாங்கள் இன்னொரு தொழில் தருகின்ற நபரிடம் வேலை செய்வதை மட்டும் எதிர்பார்க்காது தாங்களே புதிய தொழில் முயற்சிகளை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இலங்கையில் காணப்படுது. உண்மையில உயர்தரத்திற்கு பின்னர் மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், மாணவர்களுடைய பாடத்தெரிவுகள் சரியாக அமையாத பட்சத்தில் அல்லது உயர்தரத்தில் சிறந்த பெறுபவரை பெற்று அவர்கள் பல்கலைக்கழகம் செல்லாத சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களாக காணப்படுகிறார். அதிகமாக நேரத்தை வீண்விரியம் செய்கின்ற நபர்களாக அல்லது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுற நபர்களாக அல்லது தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து தமது வாழ்க்கையை அழித்து செல்லுகின்ற நபர்களாக காணப்படுகின்றார்கள். உண்மையில இவ்வாறான சந்தர்ப்பங்களை இவ்வாறான இளைய தலைமுறையினர் வழி தடுமாறி போறதை நாங்கள் தடுக்கணும் என்று சொல்லி சொன்னா, உயர்தரத்தின் பின்னர் பல்கலைக்கழகம் கிடைக்காத அல்லது பல்கலைக்கழகம் செல்ல முடியாத மாணவர்கள் உரிய பொருத்தமான துறைகளை தெரிவு செய்து அந்த துறைகளில் கல்வி கற்கவும் அல்லது வேலை செய்யவும் அல்லது தொழிற்பயிற்சியை பெற்றுக்கொள்ளவும் உடனடியாக நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய நபர்களாக காணப்படுகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்த மாணவர்கள் உயர்தரத்தின் பின்னரான மாணவர்களை சரியான வகையில் வழிபடுத்தணும் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு தேவையான கல்வி மற்றும் இதர தொழில்காட்டல் வழிகாட்டல்களை உடனடியாக நாங்கள் அவர்களிடத்தில் வழங்கணும். அவ்வாறு வழங்கினாத்தான் அந்த மாணவர்களை அந்த ஒரு மிக முக்கியமான காலப்பகுதியில் உயர்தரத்துக்கு பின்னரான அந்த மிக முக்கியமான காலப்பகுதியில் அவர்களை பலப்படுத்தி எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அது அவர்களுடைய வாழ்நாள் பூராகவும் அவர்களை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லது சிறந்த ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதாக அமையும். இலங்கையில் தற்பொழுது நிலவி வார இந்த சூழ்நிலையில் நாங்கள் உயர்தரத்தின் பின்னர் எந்த பாடநெறியை தெரிவு செய்கின்றோம் அல்லது என்ன வேலையை தெரிவு செய்கிறோம், எப்படி எங்களோட வாழ்க்கையை முன்னிறுத்தி கொண்டு போகிறோம்ன்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இந்த குறிப்பிட்ட விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தாத பல நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற அல்லது வாழ்க்கையினுடைய அதி உச்ச பெறுவரை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது. ஆக இது தொடர்பாக நாங்கள் அதிகம் சிந்திக்கணும். உயர்தரத்தின் பின்னர் மாணவர்கள் தமது வாழ்க்கையை சரிவர திட்டமிட்டு சரியான ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகணும். அவ்வாறு அவர்கள் அப்படி ஒரு திட்டமிடலோடு செயற்பட்டால் தான் சவால் மிக்க எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற நபர்களாக மாற முடியும். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். இப்படிக்கு VSS தனஞ்சயன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி தொடர்பாக உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை இந்த காணொளியினுடைய பின்னூட்ட பகுதியில் கமெண்ட் பகுதியில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம்.